அடுத்தபடியாக ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சில விஷயங்கள் நமக்கு மிராக்கலாக கிடைக்கும். அந்த விஷயங்களை நாம் பயன்படுத்தும் போது நமக்கும் சரி வாடிக்கையாளர்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அந்த விஷயங்கள் விளங்கும். அந்த வகையில் இந்த 246வது கருத்தரங்கின் ஒரு ஹைலைட்டான ஒரு சின்ன விஷயம், ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கோம். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு ஸ்தலம் இருக்குது. ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலத்தை நாம் எப்போ போய் மிதிச்சுட்டு வரோமோ அப்போ இருந்து தொழிலையும் சரிங்க, நம்ம பிரச்சனைகள்லையும் சரி, பிரச்சனைகளை வென்று தொழில் சாதிப்பது, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது, நம் மனக்குறைகளை நீக்குவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தலம் இருக்கு. நம்ம நவகிரகத்துக்கு உண்டான ஸ்தலங்கள் போகிறோம், அது கூடவே இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான ஸ்தலத்தை அவங்க லைஃப்பில் ஒரு முறையேனும் சென்று வர வேண்டும். அப்படி சென்று வந்தால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியுங்கிறது நிறைய ப்ராக்டிக்கலாக பார்த்த ஒரு விஷயம். அப்படி பார்க்கல இந்த 27 நட்சத்திரத்துக்கு நான் இப்போ கோயில் சொல்கிறேங்க. அந்த கோயிலை ஒரு முறை நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து பாருங்க, நிச்சயம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா இப்போ வரிசைப்படி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பிறவி மருந்தீஸ்வரர், இந்த கோயிலுக்கு அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கே போகணும். அது வளர்வரையாக இருந்தால் சிறப்பு தான். பரிகாரங்கள் தேய்வரையில் பண்ணணும், வரங்கள் வளர்வரையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது. அப்படி பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க திருவாரூர் திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றி வச்சு அவங்க பேரில் அர்ச்சனை செய்து அங்க பிரதட்சணம் செய்யலாம் அல்லது அடிப்பிரதட்சணம் செய்யலாம். குறைந்தபட்சம் ஒரு 5 பேத்துக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க மிகப்பெரிய உயர்வுக்கு வருவார்கள். ஒரு முறையான அந்த மண்ணுக்கு போயிட்டு வரணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது பரணி நட்சத்திரத்துக்கு மயிலாடுதுறையில் நல்லாடை அப்படிங்கிற ஊர் இருக்கு. அந்த நல்லாடைங்கிற ஊரில் அக்னீஸ்வரர், அந்த அக்னீஸ்வரருக்கு ரொம்ப அந்த பரணி நட்சத்திரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இதாக சொல்லலாம். இதே பரணி நட்சத்திரத்துக்கு திருவண்ணாமலையும் சொல்லலாம். இருந்தாலும் நம்ம இப்போ எடுத்திருக்கிற இதில் அக்னீஸ்வரர் வழிபாடு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கே செஞ்சாங்கன்னா நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். சொல்லுங்க. 2வது தான் பரணி சொன்னேன். 2வது திருவண்ணாமலையும் செய்யலாம். அடுத்தபடியாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரிஷபராசியிலும் இருப்பாங்க, மேசராசியிலும் இருப்பாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மயிலாடுதுறையில் இருக்கிற கஞ்சா நகரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய காத்தர சுந்தரேஸ்வரர் கோவில், ஈஸ்வரன் கோயில் தான். அந்த கோயிலுக்கு காத்தர சுந்தரேஸ்வரர் கோயில் மயிலாடுதுறை. அங்கே கிருத்திகை நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு போய் அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றி வச்சு கோயிலை வலம் அன்னதானம் ஒரு 5 பேத்துக்கு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளி கிடைக்கிறத பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற பாண்டவர் தூத பெருமாள், இந்த கோயிலை பற்றி நிறைய கதைகள் உண்டு. பாண்டவர் தூத பெருமாள் மிக சக்தி வாய்ந்த ஒரு கோயில். அந்த கோயிலில் அந்த ரோகிணி நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு அவங்க போய் தீபம் ஏற்றி அர்ச்சனை அவங்க பேரில் பண்ணிட்டு கோயிலை வளம் அன்னதானம் ஒரு 5 பேத்துக்கு பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறது உறுதி ஆச்சுங்களா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரிஷபத்திலையும் இருப்பாங்க, மிதுனத்திலையும் இருப்பாங்க. இவங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் என்கண் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஆதி நாராயண பெருமாள் அந்த திருக்கோயிலை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நிச்சயம் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடையும். எல்லா கோயிலில் போகும்போது கண்டிப்பாக தீபம் ஏற்றணும், அர்ச்சனை பண்ணணும், பலம் வரணும், அன்னதானம் செய்யணும். 5 பேத்துக்கு அன்னதானம் செஞ்சால் போதும். உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யலாம். ஆனால் இந்த செயல்கள் செய்யும் போது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மிகப்பெரிய சக்தியை நம்ம உணர முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க சிவனுடைய அம்சம் உள்ளவங்க. இவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் எந்த ஊரில் இருக்கிற அபய வரதீஸ்வரர் அந்த கோயிலில் தான் இவங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான ஆக்டிவேஷன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அந்த கோயிலில் போய் இவங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்த பிறகு இவங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராமருடைய தன்மை உள்ளவங்க. ஐயா கூட புனர்பூசத்தை பற்றி பேசுறாரு. புனர்பூசத்தை பற்றி பேசலாம், நிறைய பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் அதில் உண்டு. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய அதிதீஸ்வரர் அந்த கோயிலை அவங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விளாங்குளம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அசேய புரீஸ்வரர் அந்த சாமியினுடைய பேரு. அந்த
வழிபாடு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில்யத்தில் பிறந்தவங்க, ஆயில்யங்கிறதுல கண்டாந்தர நட்சத்திரம் நம்ம சொல்றது உண்டு. ஆயில்ய 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஆயில்ய 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து திருமணமும் சரி, தொழிலும் சரி, உறவுகளும் சரி ஒரு சிரமமான சூழ்நிலையில இருந்தால் மேலே வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரமான ஆயில்யத்தில் பிறந்தவங்க நாகப்பட்டினம் கோமல், நாகப்பட்டினத்தில் கோமல் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கற்கடகேஸ்வரர், கற்கடகேஸ்வரர் அந்த சாமிக்கு பேரை பாருங்க, கடகம்னு வருதான், ஆயில்யம் கடகத்தில் தான் இருக்கு. கற்கடகேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வந்தா நிச்சயம் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுகள் அடையும். திருமணம் தடையில் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திண்டுக்கல் விராலிப்பட்டி, திண்டுக்கல்ல விராலிப்பட்டிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் சுவாமி, அந்த கோயிலில் அவங்க வழிபாடு செய்யறது மூலமா இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய நட்சத்திரம் நல்ல முறையில் செயல்படுறத பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இடையாற்று மங்கலம் அப்படிங்கிற ஊர், திருவாரூர் பக்கத்தில் தான் இடையாற்று மங்கலம் மங்களேஸ்வரர் கோயிலில் வந்து அந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய இடம். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய குத்தாலங்கிற ஊர், கும்பகோணத்தில் இருக்க குத்தாலம், குற்றாலம் குத்தாலம், குத்தாலங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கூபாபரேஸ்வரர், கிருபா கூபாரேஸ்வரர், கிருபா கூபாரேஸ்வரர் உத்திரங்களா. உத்திரம் பாத்தீங்கன்னா இடையாற்று மங்கலம், இடையாற்று மங்கலம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற மங்களேஸ்வரர். சொல்லுவாதான், ஏன்னா உங்களுக்கு எல்லாம் டைம் வேணும்ல அதுக்காக. ஓகே ஓகே. மகம் நட்சத்திரத்துக்கு, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற விராலிப்பட்டி அந்த ஊர்ல இருக்கிற மகாலிங்கேஸ்வரர் கோயில், மகாலிங்கேஸ்வரர் கோவில். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம். நீங்க பொறுமையை எழுதிட்டாங்க, அந்த நட்சத்திரத்தோட தன்மையை சொல்லிட்டு போனோம்னா நீங்க எழுதுறது கரெக்டா இருக்கும். பூரம் நட்சத்திரம் என்னங்க ஃபேமஸ்? பூரம் நட்சத்திரம் நமக்கு ஒரு ஞாபகம் வரணும், பொண்ணோ மாப்பிள்ளையோ வரன் பக்கத்திலேயே இருக்கும் பூரம். அதே மாதிரி பூரம் நட்சத்திரம் அடிக்கடி மாட்டிக்குவோமோங்கிற பயத்தோடையே வாழக்கூடிய நட்சத்திரம். சிம்மராசியில் இருக்கிற ஒரு நல்ல நட்சத்திரம் சொல்ல பூரத்தை சொல்லலாம், இருந்தாலும் பூரத்துக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசியல் இருப்பாங்க, மகமும் இருக்கும் பூரமும் இருக்கும். அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதுக்கோட்டையில் இருக்கிற திருவரங்குளம் அப்படிங்கிற ஊர், திருவரங்குளம் புதுக்கோட்டை, திருவரங்குளத்தில் இருக்கிற ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் கோவில், ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் கோவில். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனும் வருவார், மகாவிஷ்ணுவும் வருவார். அந்த நட்சத்திரங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி இதனுடைய ஆதிக்கம் மாறி வருது. இந்த ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் கோயிலில் பூரம் நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு அவங்க ஒரு எலுமிச்சை மாலை சாத்தி அவங்க ஒரு வழிபாடு பண்ணாங்கன்னா, தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாங்கன்னா நிச்சயம் இந்த பூர நட்சத்திரம் நல்ல ஒரு உயர்வுக்கும் குழப்பங்கள்ல இருந்து நிவர்த்தி ஆகும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அடிக்கடி இந்த குழப்பம் வரும். உத்திர நட்சத்திரம் அடுத்தது. உத்திர நட்சத்திரம் சொன்னோம், இடையாற்று மங்கலம் மங்களேஸ்வரர் கோயில். அஸ்த நட்சத்திரத்துக்கு கும்பகோணம் குத்தாலத்தில் இருக்கக்கூடிய கிருபா கூபரேஸ்வரர் அப்படிங்கிற கோவில். சித்திரை நட்சத்திரம் அடுத்தது மதுரையில் இருக்கக்கூடிய குருவித்துறை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மதுரை குருவித்துறை சித்திராத வல்லப பெருமாள், சித்திராத வல்லப பெருமாள் அப்படிங்கிற கோயில் மகாவிஷ்ணு கோயில் தான். இது வந்து சித்திரை நட்சத்திரத்தை நல்ல முறையில் ஆக்டிவேஷன் பண்ணுது. இப்போ இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு என்ன மனசுல படும் அப்படின்னா, சார் இந்த கோயில் எல்லா கோயிலுக்கும் போகிறோம், இந்த கோயில் போகிறதுல அப்படி என்ன வித்தியாசம் வந்துடுது, நட்சத்திரத்து கோயில் சொல்றீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு நவகிரகங்கள் தரக்கூடிய அனைத்து பலன்களும் எந்த வழியும் உங்களை வந்து சேரும்? தாரை தாரை தாரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தாரா பலம் சொல்றோமே, இந்த தாரையை நிர்ணயம் பண்றது நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரம் தான் உங்க வீட்டினுடைய டோர் நம்பர்னு வைக்கலாம், உங்களுடைய செல்போன் நம்பர்னு இருக்கலாம். எந்த ஒரு பலனா இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தின் வாயில தான் வரும், வேற வகையில் வர்றதுக்கு வழியே இல்லை. என்ன திசை நடந்தாலும் என்ன யோகம் நடந்தாலும் இந்த நட்சத்திரம் அனுமதித்தால் மட்டுமே உங்களிடம் பலம் வரும். அந்த பலன் கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்றதுக்காக இந்த கோயில்கள் சொல்றோம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். சென்னையில சித்துக்காடு அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய தாந்திரீஸ்வரர், தாத்திரீஸ்வரர், சென்னையில சித்துக்காடு அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய தாத்திரீஸ்வரர், தாத்திரீஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயம் தான் சுவாதி நட்சத்திரத்துக்கு ஆக்டிவேஷன் தரக்கூடிய சிவாலயம். இதுக்கு மாற்றா பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய நரசிம்மரையும் சொல்லலாம். அதே மாதிரி கோனார் வளையத்தில் இருக்கக்கூடிய பைரவரும் வழிபாடும் சொல்லலாம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம்.
குற்றாலத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டை, செங்கோட்டைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்பொலி, பண்பொலி பண்பொலி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற முத்துக்குமாரசாமி கோயில் திருக்கோயில். பாத்தீங்களா, இப்போ வந்து நட்சத்திரங்களுக்கு பரிகாரங்கள் அந்த ஆக்டிவேஷன் கோயில் சொல்லும் போது சிவனை சொன்னோம், மகாவிஷ்ணு சொன்னோம். இப்ப முதல் முறையா முருகனை சொல்லியிருக்கோம். ஏன்? விசாகம், விசாகம்னா யாருங்க? முருகன். அந்த விசாகத்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செங்கோட்டை பண்பொலி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற முத்துக்குமாரசாமி திருக்கோயில் தான் அவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தை இயக்கும் தன்மை உள்ள ஒரு திருக்கோயில். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரத்துக்கு மயிலாடுதுறை திருநின்றியூர், திருநின்றியூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற என்ன சாமியா இருக்கும்? அனுசன் வந்தாவே நம்ம என்ன நினைக்கணும்? மகாலட்சுமி. அனுசம்னாவே மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு கோயில் மகாலட்சுமி புரீஸ்வரர். மகாலட்சுமி புரீஸ்வரர் இது ஒரு அதிசயமா இருக்கும். இது வந்து அனுச நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இடத்துல போய் அவங்க அந்த அர்ச்சனையும் தீபம் ஏற்றி அன்னதானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் ஒரு மிகப்பெரிய மாறுதலை அவங்க சந்திப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கேட்டை. இந்த கேட்டைன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே புதனுடைய கோயில் வந்துடும். புதன் அம்சம். தஞ்சாவூர் மாவட்டம் பசுபதி கோயில், தஞ்சாவூர் மாவட்டம் பசுபதி கோயில். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள், பசுபதி கோயில்ங்கிறது ஊர் பேருங்க. வரதராஜ பெருமாள் நாம வழிபட வேண்டிய தெய்வம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு சென்னையில மப்பேடு அப்படிங்கிற மப்பேடு அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சிங்கீஸ்வரர் திருக்கோயில். இந்த மூல நட்சத்திரத்துக்கு அனுமன் வந்து பலம் பெற்ற எல்லா கோயிலும் கும்பிடலாம். ஏன்னா மூலம்னாவே ஆஞ்சநேயர் வந்துடுறாரு, அதே மாதிரி விநாயகர் வந்துடுறாரு. இருந்தாலும் இது கூட கூடுதலா ஒரு ஊர். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மூலத்துக்கு சிங்கீஸ்வரருங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் தஞ்சாவூர் கடுவெளி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஆகாசபுரீஸ்வரர். ஆகாசபுரீஸ்வரர் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிவகங்கையில் இருக்கக்கூடிய பூங்குடி அப்படிங்கிற ஊர்ல, சிவகங்கை பூங்குடி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர் பூங்குடியில இருக்குது, சிவகங்கை மாவட்டம். அடுத்தபடியா திருவோண நட்சத்திரம். திருவோணம் வந்தாவே மகாவிஷ்ணு வந்துடுறாரு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருப்பார்கடல், பேர் பாருங்க எப்படி அமைஞ்சிருக்கு, திருப்பார்கடல் அப்படிங்கிறது அந்த ஊரோட பேரு. அந்த ஊர்ல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள், பிரசன்ன வெங்கடேச பெருமாள். இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த வழிபாடுகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா அவங்க ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருவோண நட்சத்திரத்துக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில், வேலூர் மாவட்டம் திருப்பார்கடல் அப்படிங்கிற ஊர்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு கும்பகோணத்தில் இருக்கிற கொருக்கைங்கிற ஊர்ல இருக்கிற, கும்பகோணம் மாவட்டம் கொருக்கைங்கிற ஊர்ல இருக்கிற பிரம்ம ஞானபுரீஸ்வரர், பிரம்ம ஞானபுரீஸ்வரர். இந்த சிவாலயத்துக்கு போய் அவங்க அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான தடைகள் நல்ல முறையில் விலகும். இப்ப வந்து அவிட்ட நட்சத்திரத்தை பத்தி பேச வேண்டிய நேரமாகவும் இருக்கு. ஏன்னா ராகுனுடைய சஞ்சாரம் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த பிரம்ம ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பான கோவில். அடுத்தபடியாக சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருப்புகலூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற அக்னிபுரீஸ்வரர் தான். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர். இது கூடயே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், இது கூடயே திருப்பைஞ்சலி யமதர்மராஜா, எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம், தப்பு இல்லை. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த பூரட்டாதியினுடைய குரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவையாறுல இருக்கிற ரங்கநாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற திருவானேஸ்வரர் திருக்கோயில் வந்துங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை நல்ல முறையில் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு கோவில். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற தீயத்தூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற சகஸ்ர வர
சகஸ்வர வரலட்சுமீஸ்வரர், வித்தியாசமான பேர். சகஸ்வர லட்சுமீஸ்வரர் திருக்கோயிலில் உத்திரட்டாதி நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு ஒரு நல்ல வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல உயர்வான வாழ்க்கை அமையுது. இது கூடயே திருப்பதி வெங்கடாஜலபதியை சேர்த்திக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருச்சியில் இருக்கிற காருக்குடி கைலாசநாதர் திருக்கோயில் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் செய்யக்கூடிய தலங்களாக இருக்கு. எதுங்க? திருச்சி காருக்குடி, காருக்குடி, காரு லால் இல்ல, காலை அப்படின்னு சொல்ல முடியல, அந்த காருக்குடி கைலாசநாதர் இந்த திருக்கோயிலுங்க. இப்போ வந்துங்க ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம், அந்தந்த நட்சத்திரத்துக்கு சொன்னீங்க, நான் வேற நட்சத்திரம் அந்த கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா? தாராளமாக போகலாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பணம் வேணும்னா மயிலாடுதுறை நல்லாடை அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். ஏன்னா அது பரணி நட்சத்திரத்தினுடைய கோவில். இப்படியே எடுத்துக்கலாம். தாராபலத்தை இதையே எடுத்துக்கலாம். 2வது நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில், 6வது நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில், 8வது நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில், 4வது நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்கள் நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் தரும். மற்றவங்களும் போகலாம், போகக்கூடாதுன்னு இல்லை. சரிங்க, இன்னைக்கு வந்து பார்த்ததுல இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்கள் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இன்னும் பேச்சாளர்கள் பேச உள்ளார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து. சமீபத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி சனி பயிற்சி ஆயிருக்கு. இப்போ ஐயா கூட விஜயன் ஐயா பேசும்போது சொன்னார், வாக்கிய பஞ்சாங்கம் சிறந்தது எல்லாம் சொன்னார். ஓகே, அதெல்லாம் சிறப்பு தான். இந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனை வருது. சனிப்பயிற்சி திருக்கணிதப்படி முன்னாடி ஆயிடுச்சு, வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி இப்போ தான் ஆயிருக்கு. அப்போ எதை எடுத்துக்கிறது? இதை யாரும் உங்ககிட்ட கேட்கறது இல்லையா? கேட்கறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? இதுக்கு வந்து இந்த குழப்பம் வந்து இப்போ இல்லைங்க, ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கு. காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார்கள் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருக்கும்போது இதே பிரச்சனை வரும்போது இதுக்கு ஒரு முடிவு கட்டி கொடுத்தார். என்ன முடிவு கட்டி கொடுத்தாருன்னா, கோயில்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை பாருங்க, மனுஷாளுக்கு திருக்கணிதத்தை பாருங்கன்னு அவர் தெளிவாக சொல்லி கொடுத்தார். அதனால இந்த குழப்பமே வேண்டாம். இதுல குறுக்கால என்ன பிரச்சனைனா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கு சனி எங்க போடுறது, கும்பத்துல போடுறதா மீனத்துல போடுறதா அப்படின்லாம் குழப்பம் வரும். அப்படிலாம் வேண்டியதில்லை. திருக்கணிதமே மிகச்சிறந்த துல்லியமான கணித முறை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி, அதை பத்தி ஒரு சின்ன கருத்து சொல்ல வேண்டியிருக்கு. சனிப்பயிற்சி ஆயிடுச்சு. மீன ராசிக்கு ஜென்ம சனி வந்துட்டாரு. மேச ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு. தனுசு ராசிக்கு அர்த்தாசம சனி ஆரம்பிச்சிருச்சு. கன்னியா ராசிக்கு கண்ட சனி ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பொதுவான பலன். தயவு செஞ்சு நீங்க இதெல்லாம் வச்சு நீங்க பலன் எடுக்காதீங்க, கண்டிப்பா கிடையாது. சனி பயிற்சி ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்துல அந்த ராசியில ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும். இருந்தால் மட்டுமே சனி பயிற்சி நீங்க கணக்கில் எடுத்துக்கங்க. இல்லைன்னா எடுக்க வேண்டியது இல்லை. தயவு செஞ்சு ஓதுங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஒரு 3 நாள்ல ஒரு 25 போன் வந்திருக்கும். எல்லாருமே சிம்ம ராசி, தனுசு ராசி, மேச ராசிக்காரங்க தான். சார் சனி இதுவே ஆகி போச்சுங்க, சனி பயிற்சி ஆகி போச்சு, நான் வேற தொழிலை பேச ஆரம்பிச்சிருக்கிறேன், பயமா இருக்குது. தயவு செஞ்சு இந்த பொது பலனை வச்சு, ஏன்னா இந்த மீடியாவில் நிறைய அதை பத்தி சொல்றாங்க. காலையில போட்டோம்னா வரிசையா சொல்றாரு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த திருச்செங்கோட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி. இதே போய் திருச்செங்கோடு ஒரு ராசியை வச்சுங்க, இந்த ராசிக்கார நேயர்களே இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு இப்படி இருக்கு, எப்படிங்க சொல்ல முடியும்? அதெல்லாம் பொது பலன். அதை வந்து நீங்க நார்மலா எடுத்துங்க. ஒரு 10 to 20% நடக்கிறது பெரிய விஷயம். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல மீன ராசியில சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த ராசியை வேணாலும் இருந்துட்டு போங்க, தப்பு இல்லை. நான் கேட்கறது மீன ராசியில சுக்கிரன் இருக்காரு. இந்த சனி பயிற்சி அவர் மிகப்பெரிய அளவுல செழிப்படைய போறார், மிகப்பெரிய அளவுல பொருளாதாரத்தை மேல வர போறாரு. இப்படி இருக்கு. இது ஊரே இருக்காருன்னா தொழில் இனிமேல் தான் அவருக்கு அமைய போகுதுன்னு அர்த்தம். தொழில் இனிமேல் தான் அமைய போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். இதே சிம்மராசிக்காரரா இருந்தா அதை கஷ்டப்பட்டு அனுபவிக்க போறாருன்னு அர்த்தம். ஏன்னா அசம சனியுடைய வேலையும் காட்டணும் இல்லையா? அப்ப கஷ்டப்பட்டு அனுபவிக்க போறாருன்னு அர்த்தமே தவிர பலன்கள் எந்த விதத்திலையும் நம்மள பாதிக்காது. தயவு செஞ்சு இந்த பொதுவான பயிற்சிகளை வச்சுக்கிட்டு இந்த பையனுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, இனிமே நமக்கு கஷ்டமா இருக்குன்னு அந்த குழந்தைகளை சொல்றது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ஒரு ஜாதகத்துல இப்ப நீங்களே வரீங்க, உங்களுடைய அலுவலகத்துக்கு ஒருத்தர் வராரு, அந்த இடத்துல நீங்க இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய சந்திப்பு நடக்கும். நீங்க பூட்டிட்டு வெளியே போயிருக்கீங்க, வந்த நபர் 6வது நாள் இருக்கட்டும், அவர் வெயிட்டிங்ல தான் இருக்கணும். அதே மாதிரிதான் அந்த ராசிக்கு இடத்துல மீன ராசியில எந்த கிரகமும் இல்லாதவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பயிற்சியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்வை பலத்தினால் 3, 7, 10 பார்வை பலத்தினால ஒரு 10 to 20% பலன்கள் நடக்கலாம். அது நடக்கணும்னு அவசியம் இல்லை. தசாபுத்தியை பாருங்க, என்ன அண்டர் ஓடிட்டு இருக்கு பாருங்க. இந்த தசாபுத்தியை மீறி எந்த கோச்சாரமும் வேலை செய்யாது. மீறி கோச்சாரத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க, கோச்சாரத்தில் ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தா அந்த கிரகத்தோட இணைஞ்சால் மட்டும்தான் பார்க்கணும்.
லக்கணமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, லக்கணமா இருந்தாலும் பிரச்சனை. அந்த இடத்துல வாங்கி ரிசீவ் பண்றதுக்கு ஆள் இல்லைங்க, இங்க வராங்க, இங்க ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இந்த பலன் வந்துங்க கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷமா நான் ஜோதிட துறையில இருக்கேன். இந்த பலன் எனக்கு சமீபத்தில் எங்களுடைய குருநாதர் ஐயா ஜி.கே. ஐயா வந்ததுக்கு அப்புறமே தான் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. ஜி.கே. ஐயாங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவரை நம்ம எந்த கணக்கில் வைக்கிறதுனே தெரியல. ஞானின்னு சொல்றதா, யோகின்னு சொல்றதா, சித்தர்னு சொல்றதான்னு தெரியல. நானும் நம்முடைய செயலாளர் ஐயா முருகேசன் ஐயாவும் அவர்களுடைய தீவிர தொண்டர்கள், ரசிகர்கள், மாணவர்கள் அவர் ஐயாவை சந்திக்கிறதுக்காக நாங்கள் ஒரு 3 மாசம் போராடி ஒரு நாள் டைம் கேட்டோம். 3 மாசம் போராடி ஒரு நாள் டைம் கேட்டோம். அந்த அம்மா கிட்ட கேட்டோம். மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையில் தான் எங்களுக்கு அந்த டைத்தை தந்தாங்க. ஒரு அரை மணி நேரம், ஐயா அரை மணி நேரம் இருக்குங்களா, அரை மணி நேரம் அவர் கூட இருந்தோம். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாரு. அந்த எனர்ஜி கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல இருந்துச்சுங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான மனிதர் அவர். அப்படிப்பட்ட அந்த ஜி.கே. அவனுடைய பல வழிகள் இருக்கு. சந்திரநாடி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜெரிஜாதவச்சு கூட்டு விலைகள்லாம் சொன்னோம்னா நம்ம மிராக்கலாகி போயிடுவோம், அசந்து போயிடுவோம். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அவர் சொன்ன கருத்துப்படி தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட இணையும் போது மட்டுமே கோச்சாரம் வேலை செய்யும், இல்லைன்னா கோச்சாரம் வேலை செய்யாது. அதனால சனி பெயர்ச்சி நினைச்சிட்டு பயந்து இருக்கிறத விட்டுருங்க. ஒருவேளை பங்குனி மாசம் நீங்க பிறந்திருக்கிறீங்க, சிம்ம ராசியா இருக்கிறீங்க. இப்ப நான் ஒரு பலன் சொல்லணும் இல்லையா? பங்குனி மாசத்துல மீன ராசியில சூரியன் இருக்கும், சிம்ம ராசிக்கு அசமச்சனி. இப்ப உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இது வரைக்கும் கட்டாம இருக்கிற பெனால்ட்டியை கவர்மெண்ட் இப்பதான் ஒரு நெருக்கடி பண்ணுவாருன்னு சொல்லலாம். அப்ப பலன் எடுங்க. மற்றபடி பொதுவா பலன் சொல்றதை நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்தபடியாக திருச்சியிலிருந்து வருகை புரிந்துள்ள ஐயா ரவிச்சந்திரன் வருகை வரைக்கும் ஐயா மேடைக்கு வாங்கய்யா, அன்போடு அழைக்கின்றோம்.